அன்னைக்கு ஒரு நாள் கோயம்புத்தூர் போயிருந்தப்ப ஒரு தெருவில் பார்த்தா பயங்கர கூட்டமா இருந்துச்சு. எல்லாருமே ஒரு லைன்ல கியூ மாதிரி நின்னுட்டு இருக்காங்க. எதுக்கு இவ்வளவு பேர் இங்க நிக்கிறாங்கன்னு ஒண்ணுமே புரியல அப்படின்னு சொல்லிட்டு நேரா அங்க போயிட்டு ஏங்க இங்க இவ்வளவு கூட்டம் நிக்குதுன்னு கேட்டா, தம்பி இங்க ₹1 சாப்பாடு கொடுக்குறாங்கப்பா அப்படின்றாங்க. என்னது ₹1 சாப்பாடு கொடுக்குறாங்களா? ஐயோ இந்த நேரம் பார்த்து பாக்கெட்ல ₹1 சில்லறை இல்லையே. அக்கா நீங்க தப்பா எடுத்துக்கலாம், எனக்கு ₹1 மட்டும் கொடுங்களா அப்படின்னா அந்த அக்கா ₹1 கொடுத்தாங்க. சரின்னு சொல்லிட்டு அந்த ₹1 வாங்கிட்டு நேரா போயிட்டு நானும் கியூல நின்னுட்டேன். இது டெய்லியும் கொடுத்துட்டு இருக்காங்களாம். 12:30 மணிக்கு இந்த ஏரியாக்கு வந்தா அந்த சாப்பாடை வாங்கிடலாம் போல. கூட்டம் அப்படி ஒரு கூட்டம். அந்த கூட்டத்துக்கு நடுவுலயும் நம்ம போயிட்டு சாப்பாடை வாங்கிட்டோம். ஒரு வாட்டர் பாட்டில் அப்புறம் சாப்பாடு கொடுத்தாங்க. சரி இந்தாங்கன்னு சொல்லிட்டு ₹1 கொடுத்தா, இல்ல ப்ரோ இப்போ ஃப்ரீ ஆகிட்டோம், ₹1 கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ₹1 திருப்பி கொடுத்துறாங்க. ஃப்ரீயா சாப்பாடு கொடுத்தா கூட அதுக்கு தொட்டுக்க ஊறுகாய் வாட்டர் பாட்டிலாம் கொடுத்துருக்காங்க. சரி டேஸ்ட் பண்ணி பார்த்துருவோமா எப்படி இருக்குன்னு. ஒரு நாள் வெரைட்டி மாறும் போல. இன்னைக்கு தயிர் சாதம் கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்த ஊறுகாவை பிச்சு அதுக்கு மேல புளிஞ்சு விட்டு தயிர் சாதத்தையும் ஊறுகாயும் மிக்ஸ் பண்ணி எடுத்து சாப்பிட்டு பார்த்தோம் பாருங்க. டேஸ்ட்டும் நல்லா தான் இருக்கு. ஃபுட்டும் நல்ல குவாலிட்டியா தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரீயா கொடுத்தாலும் இந்த நல்ல விஷயத்தை ஆர்கே தேவேந்திரன் நாடா ட்ரஸ்ட் மூலமா தான் பண்ணிட்டு இருக்காங்க. உங்க ஊர்ல ₹1 சாப்பாடு கிடைக்குமான்னு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி விடுங்க.